ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான நோட்டீஸ் வந்துச்சு. என்னென்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏஎல்பி, ஆர்பிஎஃப், எஸ்ஐ டெக்னீஷியன், ஜேஇக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா, மேம் இந்த டேட்டில் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும்னா என்டிபிசி எக்ஸாம் எந்த டேட்டில் மேம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ என்டிபிசி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏஎல்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரியிலே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரியில ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, பிப்ரவரியில டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025, அதாவது ஜனவரி ஆர் பிப்ரவரியில என்டிபிசி எக்ஸாம் இருக்கும். அதுக்கான டேட்டும் இந்த மாதிரி நோட்டீஸ்ல அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது என்டிபிசி எக்ஸாமுக்கு. இது வரைக்குமே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலனாலும் இந்த 4 மாதத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்டிபிசியோட சிபிடி 1 எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஜானில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தால் அவங்க டிலே பண்ணாலும் பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் இருக்கும். அந்த சிபிடி 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷிஃப்ட் நடக்கும். ஸோ அதே மாதிரி கிராஜுவேட்டுக்கும் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் ஒரே டைமில் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் குயிக்காகவே உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இனி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு அப்புறமா தான் எக்ஸாம் வர மாதிரி இருக்கும். ஓகே, இதை நல்லா பாருங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பரில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டிசம்பரில் ஆர்பிஎஃப் எஸ்ஐ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பியும் டிசம்பர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டிசம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறமா இந்த டேட்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே 6லேருந்து 13க்குள்ளே இருக்கும், டிசம்பருக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படியுமே இதுக்கு அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாம் இருக்கும். அந்த என்டிபிசி எக்ஸாம் இதுக்கு அடுத்து அப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜனவரியில் இருக்கும். அப்படி இல்லைன்னா பிப்ரவரியில என்டிபிசி எக்ஸாம் கன்ஃபார்மா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி குரூப் டின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அப்படிதானே? ஸோ குரூப் டியோட நோட்டிஃபிகேஷனும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்ட்டு அஃபிஷியல் கேலண்டர்ல சொல்லியிருந்தாங்க. இந்த குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ள எப்பனாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அக்டோபர்ல இருக்குமா? ஸோ அக்டோபர்ல கூட ரிலீஸ் பண்ணலாம். நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசத்துல அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசத்துக்குள்ள எப்பனாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. குரூப் டி எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரியில இருக்காது. ஸோ என்டிபிசி ஜனவரியில் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச், ஏப்ரல் கிட்ட குரூப் டி எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க டேட்டை வச்சு நாம பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம் ஜான் ஆர் ஃபிப்ல இருக்கும். உங்களுக்கு டிசம்பருக்குள்ள குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், கன்ஃபார்மாக வந்துடும். அப்படி வந்துருச்சு, அதுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மார்ச், ஏப்ரல்ல என்ன இருக்குன்னா உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாம் டேட்டு அதை பற்றிலாம் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ பேப்பர் பென் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு சம்மை பார்த்தீங்கன்னா சம் சிலது நம்ம ஷார்ட்கட்டில் போடலாம், சிலது பேப்பர் பென் யூஸ் பண்ணாமல் போடவே முடியாது. எக்ஸாமில் கேட்கக்கூடிய 100 கொஷினுமே பேப்பர் பென் இல்லாமல் சால்வ் பண்ண முடியாது. சில கொஷின்ஸ் வேணும்னா ஒரு 1 or 2 கொஷின்ஸ், ஒரு 5 கொஷின்ஸ் மேக்ஸிமம் போனால் ஒரு 5 கொஷின்ஸ் வரைக்கும், அதாவது மேக்ஸ் ரீசனிங்கில் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு 5 கொஷின் 10 கொஷின் வரைக்கும் நீங்கள் பேப்பர் பென் இல்லாமல் போடலாம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பேப்பர் பென் தேவையில்லை, படிக்க போகிறீங்க, ஆன்சர் கிளிக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 or 2 கொஷின் வேணும்னா மைண்ட்லேயே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் போர்ட்டல் ஏதாவது ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா கரெக்டாக உங்களோட கை பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லையும் இது பண்ணணும், உங்களோட கை அதே கை மவுஸையும் ஹேண்டில் பண்ணணும், மைண்டும் திங்க் பண்ணணும். அப்போ இது எல்லாமே ஒரே டைம்ல உங்களுக்கு திங்க் பண்ணணும். எது ஈஸியான கொஷின், எது கஷ்டமான கொஷின், இப்போ ஒரு 10வது கொஷின் போட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு அடுத்த கொஷின் என்ன போடணும் அப்படின்னு மைண்ட் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். என்டிபிசிலே பார்த்தீங்கன்னா 100க்கு 90+ ஸ்கோர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். ஓகேவா? எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ உங்களோட டெஸ்ட்டோட ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். 40 மார்க் தான் வருது, 30 மார்க் தான் வருது. ஏன்னா டெஸ்ட்டோட ஸ்கோரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறீங்க. சில பேர் 60 தான் வருது, ஒரு 5வது டெஸ்ட் போடுறேன் இன்னுமே 65 மார்க்கை தாண்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு
65ல் போய் நிற்கும், இல்லைன்னா ஒரு 66ல் போய் நின்றுட்டு ஒரு அடுத்து ஒரு 70 75 தொடர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் எடுக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 65 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா அதில் வந்து நல்ல டாபிக், முக்கால்வாசி டாபிக் நல்லா படிச்சிருப்பீங்க, சில டாபிக் வந்து டஃப்பாக இருக்குன்னு அதை தொட்டிருக்கவே மாட்டீங்க, அந்த டாப்பிக்கை அனலைஸ் பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. போன டெஸ்ட்டில் வந்த கொஷினை அனலைஸ் பண்ணாமலே அடுத்த டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. அப்படி போடும்போது அந்த 60 மார்க்கை தாண்டாமலே இருக்கும். என்ன தப்பு விடுவீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் நல்லா தரவாக படிச்சிருப்பீங்க, இந்த 65 மார்க்கு 70 மார்க்கு இல்லை 65 55 60 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து மேக்ஸ் ரீசனிங்கில் முக்கால்வாசி கொஷின் போட்டிருப்பீங்க, 75 கொஷின் 80% கொஷின் வந்து போட்டிருவீங்க. அது போக மிச்சம் இருக்க ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸை நல்லா படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ இந்த 60 ரேஞ்சு 60 மார்க் எடுத்தவங்க 65 மார்க் எடுத்தவங்க உங்களோட டெஸ்ட் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். நாம கூட ஒரு 3 லைவ் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் அப்படிதானே. ஸோ லாஸ்ட் 3 வீக்ஸில் லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பராக வந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே படிச்சிருக்காங்க. அது போக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 50 to 60 ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்க. அந்த 50 to 60 ரேஞ்சுக்குள்ளே இருக்க நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் நல்லா படிக்கல, ஓகேவா. ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், மேக்ஸ் ரீசனிங்க்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், சைடில் ஜென்ரல் அவேர்னஸையும் நல்லா படிங்க, ஓகேவா. ஸோ ஜென்ரல் அவேர்னஸை ரிப்பீட்டடாக படிங்க. பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கோ எல்லாத்தையும் அப்படி படிங்க, என்னென்ன இயர் வருதோ எல்லா இயரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்னு எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்லேயே ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 50 to 60 ரேஞ்சில் இருக்கிறவங்க ஒரு 80 மார்க் கிட்ட வாங்கிடலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் தான் போயிருக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ண லைவ் டெஸ்ட்டில் அட்டன் பண்ண முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்டோட ஸ்கோரை வந்து நான் அனலைஸ் பண்ணேன். நான் வந்து 0 10 மார்க் எடுத்தவங்களோட இது வந்து பார்க்கல, அந்த ஆவரேஜ் 40 50 எடுத்தவங்க 60 எடுத்தவங்க எந்த இடத்துல வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சது இதுதான். என்னன்னா ஜென்ரல் அவேர்னஸை இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். நீங்கள் மேக்ஸ் ரீசனிங்லையுமே சிலது கேர்லெஸ் மிஸ்டேக்காக என்னன்னு தெரியல, நிறைய கொஷின் விட்டுருக்கீங்க, அதையுமே இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 2 இடத்தையும் கொஞ்சம் தூக்கிட்டீங்க அப்படின்னா மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும், ஓகேவா. ஸோ அதனால் நமக்கு இன்னும் 4 மாதம் என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 3.5 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் கையில் டைம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்டிபிசியில் லாஸ்ட் ஷிஃப்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின ஷிஃப்டோட எக்ஸாம்ஸ் நடக்கும்போது அதை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போனீங்கனாலும் அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ அதுக்கு முந்தின ஷிஃப்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், ஓகே. ஸோ இப்போ என்டிபிசி பற்றின சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அது போக என்டிபிசியோட லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 6 நாள் தான் டைம் இருக்குது. என்டிபிசியோட கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 13. கிராஜுவேட் லெவல் நீங்கள் என்ன டிகிரி முடித்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட்டு அக்டோபர் 13. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7, ஓகேவா. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம், எனக்கு இன்னும் வர்றதுக்கு 10 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க, 15 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணலாமா, இல்லை 10 நாள் ஆகும்னு சொன்னாங்கன்னா 5 நாள்லேயே ஓபிசி சர்டிஃபிகேட் என்னை கூப்பிட்டு தந்துருவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அவங்க எப்போனாலும் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து தருவாங்க. அதனால் இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் என் கையில் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைனாலுமே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். எப்படின்னா யூஆரில் தூக்கி போடுங்க, ஓகேவா. ஸோ யூஆராக கொடுத்து அப்ளை பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது ஓபிசி கையில் வந்துருச்சுன்னா நாம் உள்ளே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டோட நம்பரை என்ட்ரு பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஆரில் அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க, ஓகேவா. ஏன்னா யூஆரில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை, ஓகேவா. என்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் இல்லை, ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, யூஆரில் அப்ளை பண்ணிருங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் தான் பெரும்பாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது. என்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை மேம், அது கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் யூஆரில் அப்ளை பண்ணுங்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஏன்னா இன்னைக்கு 7ஆம் தேதி ஆகிடுச்சு, அக்டோபர் 13 லாஸ்ட் டேட். அதே மாதிரி 12th லெவல் போஸ்ட்டுக்கு அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி அக்டோபர் 20ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இன்னும் 13 நாள் டைம் இருக்குது, 13 நாள் தான் டைம் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா சர்வர் எதுவும் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, அது எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. இப்போதைக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள். ஓபிசிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, கையில் கிடைக்கல, ஆனால் டிலே பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் பாதி அப்ளிகேஷனாவது பண்ணி வச்சுட்டு ஓபிசி வந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப டிலே ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா யூஆரில் அப்ளை பண்ணுங்கள். ஓபிசிக்கு யூஆருக்கும் பெரிய லெவல்லலாம் கட் ஆஃப் வித்தியாசம் இருக்காது. மினிமம் 3 மார்க்கு, மேக்ஸிமம் 5 மார்க் தான் வித்தியாசம் இருக்கும்.
ஓகேவா? ஸோ யூஆர்எல் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா படிங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அப்ளை பண்ணாமல் விட்டுறக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓபிசி இல்லைன்னா யூஆர்எல் அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தா அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்எஸ்சி ஜிடியோட லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14. ஓகேவா? எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் 2025 ஜனவரியில தான் நடக்க போகுது. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போதும். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 14. ஓகே, அதே மாதிரி டெக்னீஷியனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரீஓபன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ரீஓபன் பண்ண ஃபார்மை நீங்கள் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபருக்குள்ளே, அக்டோபர் 20 தான் மேக்ஸிமம் டேட்டே நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ திருப்பி சொல்கிறேன், என்டிபிசியோட கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13 அக்டோபர். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 அக்டோபர் லாஸ்ட் டேட்டு. எஸ்எஸ்சி ஜிடியோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் ஃபார்ம் இப்போ ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு 16 அக்டோபர் வந்து லாஸ்ட் டேட்டு. ஓகேவா? ஸோ முக்கியமான டேட் எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களாங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்ணு முன்னாடி இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைனாலும் திருப்பி அதை தான் சொல்கிறேன், மேம் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை. நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்படி கிடையாது. ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நான் க்ரீமி லேயரில் வந்துச்சிங்கன்னா யூஆர்ல இருந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து என்னவா இருக்கும்னா ஒரு 3லேருந்து 5 மார்க் வரைக்கும் கம்மியாக இருக்கும். ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இந்த 3 மார்க்கு, இந்த 5 மார்க்கு, இந்த 6 மார்க்கு எக்ஸ்ட்ரா படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த யூஆரோட கட் ஆஃப் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 25/11 நவம்பர் 25 உங்களுக்கு எக்ஸாம்னா அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 இருக்குது. அப்படி இல்லைன்னா நவம்பர் 29 உங்களுக்கு எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா டிசம்பர் 2 அடுத்த எக்ஸாம் இருக்குது. ஸோ எப்படி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் அடுத்தடுத்து விட்டுட்டு நமக்கு அப்ளை பண்ணுற மாதிரி டைம் இருந்துச்சோ அதே மாதிரி எக்ஸாம் டேட்டும் அடுத்தடுத்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மாதம் ரயில்வே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருமே எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருந்திருப்பீங்க, அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 எக்ஸாம் 3 எக்ஸாமுக்காவது எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ அடுத்தடுத்து டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் விட்டு இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதனால் இப்போவே படிக்க ஆரம்பிங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரயில்வே பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமன் தான். எல்லாம் நான் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, அது ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ள கரண்ட் அஃபேர், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி இது எல்லாமே வரும். ஸோ இவ்வளோதான். ஒரு ஸ்டாண்டர்டாக அந்த சிலபஸை நல்லா படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக ஒரு ஆளே 2 போஸ்ட்டு 3 போஸ்ட் வரைக்கும் வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக பண்ணணும். ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கு ரெண்டுமே வேணும். ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் ரெண்டாவது வந்து ஸ்மார்ட்டாக யோசிக்க முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டே ஸ்மார்ட்டாக யாராலும் யோசிக்க முடியாது. ஹார்ட் ஒர்க் போட தான் உங்களுக்கு என்ன வரும், ஸ்மார்ட் ஒர்க்காக வந்து இது பண்ண முடியும். ஓகே, ஸோ ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட்டோட ஸ்கோர் என்ன வந்தாலும் ஒரி பண்ணாதீங்க. டெஸ்ட்டோட ரேங்கை பார்த்துட்டு அப்செட் ஆகாதீங்க. எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஏஎல்பி படிக்கிறீங்களா, டெஸ்ட் எடுக்கும்போது ரேங்க் ரொம்ப கம்மியாக வருது, மார்க் ரொம்ப கம்மியாக வருதுன்னா அந்த மிஸ்டேக்கை நீங்கள் எதுவும் சரி பண்ணலன்னு அர்த்தம். 1வது டெஸ்ட்டில் உள்ள மிஸ்டேக்கையே அப்படியே வச்சுட்டு 10வது டெஸ்ட்லேயும் சேம் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் எடுக்கிறதே வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பண்ண மிஸ்டேக்கை 2வது டெஸ்ட் போகும்போதே கரெக்ட் பண்ணிடணும். அப்படி 2வது டெஸ்ட்டில் உள்ள மிஸ்டேக்கை 3ல் உள்ளதை 4 அப்படி போகும்போது தான் 10வது டெஸ்ட்டில் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கம்மியாகி மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் டெஸ்ட் எடுக்கிறதோட லாஜிக். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்ட் போட்டால் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிலபஸை முடிக்காமலே டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மார்க் என்ன வருது, 5 மார்க்கு, 10 மார்க்கு, 0 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்குன்னு வருது. ஸோ டெஸ்ட்டு போடணும், ஆனால் எப்படி போடணும், கொஞ்சமாவது படிச்சுட்டு டெஸ்ட் போடணும். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் போடுறதுக்கு பயந்து போய் படிச்சுட்டே இருந்திருந்தாங்க. ஸோ இந்த தப்பு பண்ணக்கூடாது. சில பேர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டெஸ்ட் போடுங்கன்னா இல்லை மேம் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ பயந்தோம்னா எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம டெஸ்ட்டை வேற யாரும் போட்டுருவாங்க. ஸோ அப்போ நம்ம தான் டெஸ்ட் போடணும். ஓகேவா? ஸோ நம்ம கரெக்டாக டெஸ்ட் போடணும், டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும், மார்க்கை பார்க்கக்கூடாது. ஓகேவா? வெக்ஸ் ஆகக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம சைடில் என்ன தப்போ அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நான் கரண்ட் அஃபேர் படிக்கலை, ஸோ நான் படிக்கணும், அக்செப்ட் பண்ணுங்க. நான் மேக்ஸில் இந்த சாப்டர் பார்க்கல, அதனால இந்த கொஸ்டினை நான் கரெக்டாக அட்டன் பண்ணல, அந்த சாப்டரை போய் பாருங்கள், அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ரீசனிங், நான் பஸ்ஸில் கரெக்டாக பார்க்கல, அதனால பஸ்ஸில் கொஸ்டினை விட்டுட்டேன். நான் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் ஒழுங்காக படிக்கல, அதனால விட்டுட்டேன். நான் இந்த டாப்பிக்கை இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இது பண்ணிக்கோங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என் மேலே தான் தப்பு, நான் கரெக்ட் பண்ணணும், கரெக்ட் பண்ணால் அடுத்த டெஸ்ட்டில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். இதை இது பண்ணிக்கோங்க. அது விட்டுட்டு வேகன்சி கம்மியாக இருக்குது, மற்றவங்க எல்லாரும் மார்க் வாங்குறாங்க, அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காதீங்க.
நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன இதாக கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா சிறு துளி பெருவெல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண பெரிய லெவலில் மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுல அவ்வளோ இது இருக்கும் நமக்கு. நம்ம ப்ரெஷர், நம்ம எப்படி அந்த எக்ஸாமோட ப்ரெஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக படிக்கிறது எல்லாத்தையுமே எப்போ காட்டுவோம், அந்த 1.5 மணி நேரத்தில் தான் காட்ட போகிறோம். அப்படிதானே? வருஷம் ஃபுல்லாக உட்காந்து நாம் வந்து படிப்போம். ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா படிச்சிருப்போம். அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி படித்தது எல்லாத்தையுமே நம்ம திறமை எல்லாத்தையும் எங்கே காட்டணும், அந்த 1.5 மணி நேரம் டைமுக்குள்ளே நம்ம காட்டணும். அவன் எவ்வளோ டைம் கொடுத்துருக்கானோ அந்த டைமுக்குள்ளே நம்ம புத்திசாலித்தனமாக இது பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போவே என்ன பண்ணிக்கணும், ரெடி ஆகிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு யுத்த நாளுக்காக நாம் வந்து ஆயத்தமாகிக்கணும். அது மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாமும் சரி, இதுவும் சரி, ஒரு இதுதான், ஒரு யுத்தம் மாதிரி தான். ஏன்னா அங்கேயும் காம்படிட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, இங்கேயும் காம்படிட்டர்ஸ் அதிகம். ஸோ நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னா நாம தான் ரிப்பீட்டடாக படிக்கணும். வேற யாராலையும் முடியாது. நாம பாஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இன்னும் எக்ஸாம் டேட் பற்றி எந்த டென்ஷனும் இல்லாமல் கூலாக உட்காருங்க. நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கீங்க, ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுங்க. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு சேம் மிஸ்டேக்கை அகெயின் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக படிக்க ஆரம்பிங்க. நான் எல்லா லாஸ்ட் டேட் எல்லாமே சொல்லிட்டேன். எக்ஸாமில் வேறு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். NTPC எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுலேருந்து அதுக்கு என்னென்ன டவுட்லாம் வரும், அதை எப்படிலாம் சரி பண்ணலாங்கிறதையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. மேம் நான் இன்னுமே படிக்க ஆரம்பிக்கலை, NTPC எக்ஸாம் இப்போ தான் மேம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ என்னோட ப்ரிப்பரேஷனை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லேயே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ வெறும் ரயில்வே எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, SSC பேங்கிங் எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட வீட்டில் உட்காந்து படிக்கிறேன், காலேஜ் போயிட்டு இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் தான் என்னால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸ் எதுவுமே என் கையில் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லேயே உங்களுக்கு YCT புக்கோட சாஃப்ட் காப்பி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல், ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ டெஸ்ட் வேணும்னா நம்ம ஆப்லேயே கொடுத்துருப்போம். ஸோ அதில் ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போய் நீங்கள் புக்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாது மேம், ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃப்ரீ மெட்டீரியலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்குது. உங்களோட எக்ஸாமுக்கான ஃபுல் கைடன்ஸும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அக்டோபர் 10 பார்த்தீங்கன்னா NTPC எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? எல்லாமே இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம். இனி நீங்கள் படிக்கணும், படிச்சிங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறதுல என்ன டவுட் இருந்தாலுமே இந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நான் மேலே கொடுத்துருக்க மெசேஜ் அனுப்புங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1799. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிறத மட்டும் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் ரயில்வே எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ரயில்வே மட்டும் இல்லை, SSC பேங்க்குன்னு அப்கமிங்கில் வரக்கூடிய எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸில் நடக்கக்கூடிய அதாவது இன்டர்வியூஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட் ரவுண்டே ரிட்டன் டெஸ்ட் தான் வைப்பாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதுவும் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், அதே மாதிரி ரயில்வே படிச்சிங்கன்னா ரயில்வே ஃபோல்டர் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும். SSC படிச்சிங்கன்னா SSC ஃபோல்டரில் உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே? ஸோ அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டும் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம தனியாக லான்ச் பண்ணிடுவோம். ஸோ வெப்சைட் தனியாக லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் நம்ம ஆப்பில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட கோர்சஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நீங்கள் web.classplasapp.com போங்க. ஓகேவா? ஸோ web.classplasapp.comல ஆர்கனைசேஷன் கோடு வந்து BQJJE, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ iOS வச்சிருக்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாஸ் ப்ளஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். கிளாஸ் ப்ளஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஆர்கனைசேஷன் கோடு, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிளாஸஸ்ஸு, மெட்டீரியல்ஸு, டெஸ்ட்டு எல்லாமே நம்ம ஆப்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 4 மணி நேரமாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அடுத்தடுத்து ஃபுல்லாகவே எக்ஸாம்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், டெஸ்ட் எடுங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.